முதற்க நன்றி. சின்ன படங்கள்லாம் ஓட வைக்கிறது நீங்கள் தான். இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். இந்த படத்தையும் நீங்கள் தான் அதை ஓட்டி ஒரு ஜெயிக்க வைக்கணும். ஒரு புது முயற்சி உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே சிறப்பு இருந்தாலும் ராஜன் சார் ரொம்ப வருஷ பழக்கம், அவருடைய ஆசையும் வேணும். அன்பு சாருடைய நிறைய படங்கள் இது பண்ணியிருக்கேன், அவருடைய ஆசையும் வேணும். இந்த படத்தோட இயக்குனர் தவமணி, நடிகர், ப்ரொடியூசர், ஆல்ரவுண்டர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் எல்லா ஊர்லேயும் போய் சூப்பராக படத்தை எடுத்திருக்காரு. வித்தியாசமான படம். எல்லோரும் இது வந்து பக்தி படமானு கேட்டாங்க. பக்தி படம் தான், ஆனால் புராண படம் இல்லைங்க. இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் சமூக படம் தான் அப்படின்னு சொன்ன நிறைய பேர்கிட்ட. இதில் மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு. உண்மையில் அந்த பாட்டை போடலேன்னு கூட நான் சார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அருமையான பாடல்கள். ரைட்டரும் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. யதார்த்தமாக படம் ஃபுல்லாக தவமணி சார் நடிச்சிருக்காரு. நான் அங்கங்கே அவருடைய நண்பராக நடிச்சிருக்கேன். தேங்காய் பொறுக்கிறதுல ஆரம்பித்து வட்டிக்கு கடன் கொடுத்து பின்னாடி அதே கடன் அவருக்கே கொடுத்து அவரை கடனாளி ஆக்கி இப்படி வரும். எனக்கும் அவருக்கும் ஈஸ்வரன் கூட ஒரு சண்டை வரும். அதில் அவர் ஜெயிச்சிருவார். அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க, கெட்டவங்க என்றைக்குமே தோற்றுருவாங்கங்கிற மாதிரி ஒரு கதை அது. எனக்கு 2 பசங்க. நான் எவ்வளவு வட்டிக்கு அநியாய வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கினாலும் அதை எப்படி கரைக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து செய்வானுங்க. படம் ஃபுல்லாக அங்கங்கே காமெடியாக ரொம்ப சிறப்பாக எடுத்து வச்சுருக்காரு. கோவா இருந்து ஃபுல்லாக சிதம்பரம் சார் அவருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி விடாமல் வேலை வாங்கிட்டார். உட்கார விடலை. ஒரு நாளைக்கு 5 சீன் காமெடி சீன் அவ்வளோ எடுத்தார். அவ்வளோ பரபரப்பான இது. ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப பாராட்டணும். கேமராமேன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. எல்லா ஊர்லேயும் போய் எளிமையாக இந்த கிராமத்து அழகை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. நடித்த அனைவருக்கும், எடிட்டருக்கும், இந்த படத்தோட பாட்டு எழுதினவருக்கும், பாடினவங்களுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும் நான் ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். பாட்டை போட்டு காமிச்சாங்க. இங்கே போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ அற்புதமான பாட்டு. படம் சூப்பரான படம். பாருங்கள். உங்கள் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி சின்ன படங்களையும் ஜெயிக்க வச்சிங்கன்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்காது. எல்லோரும் வாழ்த்தணும். வணக்கம். பெரியவங்களாம் பேசணும். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்க அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மகேஸ்வரியின் மகிமை அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஈசனை நேராக கொண்டு வந்து நிப்பாட்டார் நம்மளுடைய தவமணி. ஆமாம். ஏன்னா இப்போ நான் கேட்ட அவரை, என்ன வெறும் ட்ரெய்லர் மட்டும் போட்டிங்க, பாட்டு என்னாச்சுன்னு. இல்லை நான் படம் போகிறேன். சரி, இந்த ட்ரெய்லர் எதாவது போட்டுலாமே. நான் அண்ணன் ராஜனும் பேசிகிட்டே இருந்தோம். சாங்கே இல்லாமல் நான் என்னப்பா நாங்கள் பேசுகிறது அப்படின்னு. ஆனால் திருச்செந்தூரை வந்து ஃபுல்லாக லைவில் போய் எடுத்து வந்திருக்காரான். இது இன்றைக்கி காலகட்டத்தில் திருச்செந்தூரை போய் அவ்வளோ அழகாக எடுத்து வந்திருக்காருன்னா அவரை உண்மையிலேயே பாராட்டணும் தவமணி அவர்களை. ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சாமி ஒரு பக்கம் திட்டிருக்காங்க, அதில் போய் பேசுகிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட முருகன் கோயிலில் போய் தெளிவாக போய் படம் எடுத்து வந்திருக்காரு. ஆனால் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும். சினிமாக்காரவங்க தான் இன்றைக்கி இவர் நம்ம சாம்ரான் சார் சொன்னார் சிறு படங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு. நம்ம படம் ஓடாததுக்கு காரணமே சினிமாக்காரவங்க தான். நான் ஓப்பனாக சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா நான் 89 வந்தேன். வந்தப்போ நான் படம் பார்க்கப்போ ஏன்னா அன்றைக்கி சாப்பாட்டு வழி கிடையாது. தண்ணி தான் குடிச்சு நல்லா வாழ்ந்துருக்கேன். காலையில் தண்ணி தான் சாப்பிடுவோம், மத்தியானம் தான் சாப்பாடு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது இந்த டயட் எல்லாம் பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான். அவன் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவான், படம் ஃப்ளாப்பு, ஒன்றுமே இல்லைம்மா. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அப்போ அறிவு கம்மி தானே. சரி நாங்களே எல்லாம் அது படம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சினிமாக்காரன். அவன் ஜெயிக்கணும், அவன் முன்னுக்கு வரணும், அவன் லைஃப்பை கொண்டு வரணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் எவனுமே நினைக்கிறதில்ல. இன்றைக்கி வரைக்கும் இந்த வடப்பள்ளியிலும் சரி, இந்த பிரசாத் எதுக்கும் சரி, கோடம்பாக்கம் இன்றைக்கி நிற்கிறானுங்க. ஏன்னா நான் என் சங்கத்தில் நீங்கள் இப்போ வெளியில் நீங்கள் மீடியாலாம் பார்க்குற போகிறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எனக்கு டெய்லி நான் சங்கத்துக்கு வரதுனால தான் உண்மை சொல்லணும். இன்றைக்கி சிறுபடுறதுனால எக்கச்சக்கமான பேர் இந்த சங்கத்துக்கு வரதுனால நான் இப்போ கவர்மெண்ட்டோட சொன்னேன், எதுவாக இருந்தாலும் தெளிவாக அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டு செய்யணும். என்ன காரணம்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அந்த இவன் நடித்தான் நம்ம தனுஷ், அவன் படம் ஒன்றுமே இல்லைன்ட்டான். வந்து பிளாப்பு ஒன்றுமே இல்லை, படம் பார்த்து என்கிட்ட பார்க்கலன்றான். யாரா சொன்னாலும் எனக்கு கெட்ட வார்த்தை வரும், நான் வரல. யாரும் சொன்னாங்கண்ணே, டேய் சரி டிஎன்ஏ எப்படா இருக்குது, அது ஒன்றும் இல்லைண்ணே, படம் பார்த்தியா பார்க்கலண்ணே. அப்போ நீ எப்படி நம்ம திட்டவோமா திட்ட மாட்டோமா சொல்கிறானே இப்போ வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆந்திரா ஹிட்டுன்றான், இங்கேயும் பரவாயில்லன்றான். என் பையன் பார்த்து சொல்கிறான், கூப்பிட்றான், அப்பா அருமையாக இருக்குது, வாங்க ஃபேமிலியோட போகலான்றான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க?
அது 100 கோடி 200 கோடி, இவர் எடுத்துக்காது 1 கோடி 50 கோடி. ஏன் என்ன சொல்கிறேன்னா, முன்ன படம் நல்லா ஓடணும்னா சினிமாக்காரங்களுக்கு படத்தை பாருங்கள். படத்தை பார்க்கலையா கண்டென்ட்டாக போடாதீங்க, எவன்ட்டையும் பேசாதீங்க. அப்போ தான் நீ உண்மையான ஆம்பளை, உண்மையாலே சினிமாக்காக வந்த சாதிக்க வந்த மனுஷன் நான் சொல்லுவேன். எல்லா பேரும் சொல்கிறான் படம் பார்க்கல சொல்லிட்டு போ. நல்லா இல்லை, அவன் முடிவு பண்ணிட்டான். இன்றைக்கி மக்கள் தாங்க படம் பார்க்குறாங்க, சினிமாக்காரங்க தேட்டருக்கே போகிறதில்ல. ஏன்னா இங்கே நமக்கு தான் வயிற்றுக்கே சோத்துக்கு வழி இல்லாமல் போய் சினிமா பார்க்க முடியும். 2 ரூபா கொடுத்து எங்கே போய் வாங்கி போக முடியும். அதனால தான் சொல்கிறேன் ஓப்பனாக, அந்த தவமணியில் நான் தெளிவாக சொல்கிறேன், யாருமே ஏமாற்றி வாழ்ந்து சரித்திரம் இருந்தாலும் அப்பப்போ சொல்லுவேன். சினிமா நம்பி வந்து யாருமே தோற்றதே கிடையாது. நான் இன்றைக்கி உங்கள் நின்னாடி இப்படி பேசுகிறேன்னா காரணம்ன்றீங்க, எவ்வளோ கஷ்டத்தில் நான் பட்டு வந்திருக்கேன். நான் ஒன்றும் சாதாரணம் வரல, அரசியல் சினிமா கினிமா எல்லாத்தையும் அடித்து ஓட விட்டு தாங்க வந்திருக்கேன். நான் நீங்கள் வந்து இன்னும் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஏன்னா ஜெயிக்கணும் நீங்கள் வாங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, எந்த படத்தையுமே நல்லா இல்லைன்னு சினிமாக்காரன் சொல்லாதீங்க. அந்த சினிமாவை நம்பி வந்து எவனுமே சொல்லாதீங்க. நான் இதை மட்டும் சொல்லுவேன், நீங்கள் ஆணித்தரமாக சொல்லுவேன். ரஜினி எப்படி இருந்தார், கமல் எப்படி இருந்தார், அந்த ஓடுனா அவங்க 100 கோடி எனக்கு ஓடாட்டினா அவங்க சமாளிப்பாங்க, அடுத்த ஒரு காட்சி சம்பாதிப்பாங்க. இந்த சிறுபடத்தை யார் காப்பாற்றுறது, இவங்களை யார் வாழ வைக்கிறது? இப்போ அடுத்த படம் அவங்க பையன் பாருங்க, அறிஞர் சூப்பர் ஹீரோவாக இருக்கார். நான் கேட்டேன், நீ நேர்லேயே ஹீரோவாக இருக்கப்பா அப்படின்னு. இப்போ அடுத்த படம் அவர் கண்டிப்பாக சத்தியமாக அவங்க பையனுக்கு ஒரு படத்தை எடுப்பார். அதை எடுக்க உடனே நான் எடுக்காத வச்சேன். ஏன்னா இந்த படத்தை விட்டதை வேறு படத்தில் பிடிச்சி தான் ஆகணும். அவர் நம்ம எதில் வந்தோமோ அதில் தான் நம்ம ஜெயிக்கணும். எதை நினச்சி நம்ம நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தேன். நான் நீ வந்து 35 வருஷம் இருந்து என்னோடய சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன். அத்தனையும் கிடச்சி வந்து நிற்கிறேன்னா, அதேமாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு. நீ எல்லாருமே ஹீரோ தான், நீ எல்லாருமே டேரக்டர் தான், நீ எல்லாருமே கேமராமேன் தான், எல்லாருமே மியூசிக் டேரக்டர் தான். உங்கள் மனசில் எல்லாம் இங்கே உட்காந்து அத்தனை பேர் ஒரு எண்ணம் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன். இந்த ஊருக்கு அத்தனை மீடியா உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், நீங்கள் சாதிக்க வந்தீங்களா இல்லையா? நீங்கள் சாதிக்க வந்த சூழ்நிலை மாறி ஒவ்வொரு இதிலும் ஒரு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே பேசுவாங்க, இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி மீடியா எல்லாருமே பேசுகிறாங்க. ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி ரஜினி கமல் என் பார்த்திபன் கூட சொன்னார், நான் ஒரு சட்டத்தை தைக்க முடியாமலாம் இருந்து வந்தேன். எல்லாமே இன்றைக்கி எல்லாம் ஏன்னா இன்றைக்கி மீடியா நிறைய பெருத்திருச்சு. ஆனால் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி எல்லாத்தையும் மனசுல அத்தனையும் கக்குறாங்க. ஒரு 2 நாள் தாவாணிகள்னு ஒரு படம், பாக்யராஜ் சார் நடித்த படம். நீங்கள் தயவு செய்து சினிமாவில் மீண்டும் சாதிக்கணும்னா தாவாணிகள்ங்கிற ஒரு படத்தை பாருங்கள், சிவாஜி சார் நடிச்சிருப்பார். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான், என்ன பிச்சை ஒன்று தான் எடுக்கல சினிமாவில் நம்ம வந்து பாக்கி எல்லா வேலையும் பார்த்தாச்சு. அதனால் நீங்கள் நேர்மையாக இருந்து சினிமா நினச்சி வந்தீங்கன்னா வரலாம். இன்றைக்கி தேவமணிக்கு வந்து சினிமாவே என்னன்னு தெரியாது. அப்படி இருந்து வந்து இன்றைக்கி ஒரு சிவனோட அருளை பெற்று இன்றைக்கி ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்ணி எடுத்து பையனை ஹீரோவாஜி எடுத்துருக்காருன்னா இதுதாங்க தன்னம்பிக்கை, இதுதாங்க அவர் சினிமா. அவர் ஜெயிக்கிறத தவிர அப்புறங்க வந்து இன்றைக்கி பிரசாத் வச்சுட்டாரு, ஆடியோ ரேஞ்சு வச்சு இன்றைக்கி என்ன கூப்பிட்டுக்காரு, ராஜனை கூப்பிட்டுக்காரு, இருக்கிற சபா எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துறாருல, இதுதான் அவர். ஏன்னா அவரோட மனசுக்கு ஒரு படம் ஜெயிக்கணுன்றார். அதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு மீது ஆணையாக சொல்ல நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் எண்ணங்களை மாற்றிக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாரி எந்த படத்தையும் ஓடணும் படமை பார்க்க சொன்னீங்கன்னா சத்தியமாக நீங்கள் முன்னுக்கே வரமாட்டீங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஜெயிக்கணுங்கிற நிலவோடு இருந்தீங்கன்னா இந்த மகேசன் பாய் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அடுத்த படம் வேறு போட போகிறாரு, அதனால் ரொம்ப நேரம் பேச நேரம் ஆகும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யாரோ ஒரு ஆள் கூட இவரை போய் கதை சொல்லலாம், நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நல்ல கண்டு இருந்தால் தவமணி படம் அடுத்த எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. 2 நேரத்தோட காலையில் ஃபோன் பண்ணேன், அடுத்த படம் பெருசாக பண்ண பையன் வச்சுனேன். அது சொன்னீங்கன்னா கதை நல்லா இருந்தால் நானே சொல்லி அவரை டேரக்டர் வேணான்றேன். நான் ஓப்பனாக நீங்கள் டேரக்ஷன் பண்ணாதீங்க, படத்தில் நடிங்க அப்படின்றேன். ஏன்னா ஒரே ஆள் 3 பண்ண முடியாதுங்க. நானே டேரக்டரு, நானே ப்ரொடியூசரு, நானே ஹீரோனா அவரால் முடியாது. படம் கண்ணனை எப்படி பண்ண முடியுங்க, அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் சரி நம்ம முதல் சாமி படத்தை சொல்லி எடுத்திருக்காரு. அவர் நம்ம எல்லோரும் பாராட்டுவோம். எல்லாம் ஒரு சாமிநாதன் சொன்ன மாதிரி எல்லோரும் போய் கொண்டு சேருங்க. ஏன்னா சினிமாவே அனுபவமே இல்லாமல் சினிமா வந்து எடுத்திருக்காரு. இதுக்கே நம்ம கை தட்டணும், இவரையே நம்ம பாராட்டணும். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னு கேட்டால் நான் யாருக்குமே சப்போர்ட் தான் பண்ணுவேன். என்னென்னு திட்டுவேன், ஏன் ஏமாந்தவன் சொல்லுவேன். ஆனால் ஏமாறதுக்கு முன்னே நம்மள்கிட்ட பேசிட்டாரு. தயவு செய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி